வேதாகமமானது பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு என இரண்டு பிரிவுகளை கொண்டது. பழைய ஏற்பாடு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பும், புதிய ஏற்பாடு கிறிஸ்து பிறப்பிற்கு பின்பும் எழுதப்பட்டது. இந்த இரண்டு ஏற்பாடுகளின் சிறிய விளக்கத்தை இப்பகுதியில் காணலாம். பழைய ஏற்பாட்டை 5 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதலாவது பிரிவானது ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் ஆகிய 5 புத்தகங்களை கொண்டது. இந்த புத்தகங்கள் சட்ட புத்தகங்கள் என்றும் மோசேயின் ஆகமங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. தேவன் எவ்வாறு வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள அனைத்து படைப்புகளையும் மனிதர்களையும் படைத்தார் என்றும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு ஆகியோரின் வாழ்க்கை வரலாறுகள், இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எவ்வாறு மோசேயின் மூலமாக மீட்டு கொண்டு வந்தார் என்ற காரியங்கள் இதில் விளக்கப்பட்டுள்ளன. அது மாத்திரமல்ல, பரிசுத்த தேவனை இஸ்ரவேல் ஜனங்கள் அணுக வேண்டிய முறை, லேவி கோத்திரத்தார் ஆசாரிய ஊழியம் செய்யும் முறை, இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பற்ற வேண்டிய சட்ட திட்டங்கள், நியாயப்பிரமாணம் என்றால் என்ன, 10 கட்டளைகள் ஆகியவற்றை இந்த புத்தகங்களில் விரிவாக காணலாம். இரண்டாவது பிரிவானது இஸ்ரவேலின் சரித்திரத்தை விளக்குகிறது. யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் ஆகிய 12 புத்தகங்களை கொண்டது இந்த இஸ்ரவேலின் சரித்திர பாகமாகும். யோசுவாவின் தலைமையில் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் நுழைந்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் வசிக்க ஆரம்பிக்கின்றனர். முதலில் நியாயாதிபதிகள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளத் தொடங்குகின்றனர். அதன் பிறகு இஸ்ரவேல் ஜனங்களின் கோரிக்கையை ஏற்று சாமுவேல் தீர்க்கதரிசி அவர்களுக்கென்று சவுலை ராஜாவாக அபிஷேகம் செய்கிறார். தாவீது, சாலமோன், யோசபாத், ஆசா போன்ற முக்கியமான ராஜாக்கள் இஸ்ரவேலை ஆளுகை செய்கின்றனர். முதலாக சாலமோனுடைய காலகட்டத்தில் தேவனுக்கென்று ஆலயம் கட்டப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் தேவன் அவர்களை பாபிலோனியர் கையில் ஒப்பு கொடுத்தார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தேவனுடைய ஆலயத்தை தீக்கிரையாக்கி எருசலேம் அலங்கத்தை இடித்து இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய நாட்டிற்கு கடத்தி கொண்டு போகிறான். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு பின்பு செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா ஆகியோர் தலைமையில் இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி தேவனுடைய ஆலயத்தையும் எருசலேம் அலங்கத்தையும் திரும்ப கட்டி எழுப்புகின்றனர். இவ்வாறு இந்த பகுதியில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய முழு வரலாற்றையும் அறிந்து கொள்ள முடியும். மூன்றாவது பிரிவானது யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு ஆகிய 5 புத்தகங்களை கொண்ட இலக்கியங்கள் அல்லது பாடல்கள் பிரிவாகும். உத்தமனாகிய யோபு சாத்தானால் சோதிக்கப்பட்ட போது எவ்வாறு தேவனுக்கென்று உறுதியாக நின்றான், அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு எதிராக அறிவுரைகளை வழங்கிய போது அவர்களுக்காக எவ்வாறு வேண்டுதல் செய்தான், ஒரு மனிதன் தன்னுடைய துன்ப காலத்திலும் இன்ப காலத்திலும் எவ்வாறு சங்கீதங்களினாலும் பாட்டுகளினாலும் தேவனை துதிக்க வேண்டும், வாலிபன் தன்னுடைய வாலிப பருவத்தில் பரிசுத்தமாக வாழ போதிக்கும் ஞான உபதேசங்கள், காதல் பாட்டு போன்ற பலவற்றை இந்த பகுதியில் காண முடியும். நான்காவது பிரிவானது ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியல், தானியேல் ஆகிய 5 புத்தகங்களை கொண்டது. இவை அளவில் மிக பெரியவைகளாக இருப்பதினால் பெரிய தீர்க்க தரிசனங்கள் என அழைக்கப்படுகின்றன. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கன்னிகையின் வயிற்றில் பிறப்பார் என்று ஏசாயா தீர்க்க தரிசனமாக முன்னுரைத்தார். குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பாவங்களின் நிமித்தமும் அக்கிரமங்களின் நிமித்தமும் எவ்வாறு பாபிலோன் தேசத்திற்கு அடிமைகளாக கொண்டு போகப்படுவார்கள், அங்கு அவர்கள் அனுபவிக்க போகும் இன்னல்கள், அங்கிருந்து எவ்வாறு மீண்டும் எருசலேமிற்கு திரும்பி வந்து வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என தீர்க்க தரிசனங்களாகவும் எச்சரிப்பின் வசனங்களாகவும் இங்கு உரைக்கப்பட்டுள்ளன. எருசலேமின் நிலைமையை கண்டு புலம்பும் புலம்பல் பாடல்களும் இடம்பெற்றுள்ளன. 5வது பிரிவானது ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா ஆகிய 12 புத்தகங்களை கொண்டது. இவை அளவில் மிகச் சிறியவைகளாக இருப்பதினால் சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எனப்படுகின்றன. இந்த பகுதிகளில் இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனங்களும் உரைக்கப்பட்டுள்ளன. இப்பொழுது உங்களுக்கு பழைய ஏற்பாட்டை குறித்த ஒரு சிறிய அறிமுகம் கிடைத்திருக்கும். அடுத்ததாக புதிய ஏற்பாட்டை காணலாம். புதிய ஏற்பாட்டை 5 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதலாவது பிரிவானது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷ புத்தகங்களை கொண்டது. இந்த புத்தகங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கு பிறந்தார், அவர் எவ்வாறு ஊழியம் செய்தார், மனிதருடைய இரட்சிப்புக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எவ்வாறு உயிரோடு எழுந்தார் என்பதை தெளிவாக காண முடியும்.
இரண்டாவது பிரிவானது அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்ற ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும் கொண்டுள்ளது. புதிய திருச்சபை எவ்வாறு உருவானது, இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி போன பின்பு அவருடைய சீஷர்கள் உலகமெங்கும் பரவி சென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இரட்சிப்பை குறித்து சுவிசேஷமாய் அறிவித்ததையும் அவர்கள் அனுபவித்த பாடுகளையும் குறித்து இப்பகுதியில் எழுதப்பட்டுள்ளது. மூன்றாவது பிரிவானது ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலேமோன், எபிரேயர் ஆகிய 14 தனிப்பட்ட நிருபங்களை கொண்டது. இவை தனிப்பட்ட நபர்களுக்கும் சபைகளுக்கும் பவுலினால் எழுதப்பட்ட நிருபங்கள். இவற்றில் எபிரேயர் தவிர மற்ற 13 நிருபங்களும் பவுல் எழுதினார் என்ற உறுதியான தகவல்கள் உள்ளன. எபிரேயர் நிருபத்தில் உள்ள எழுத்துக்கள் பவுலின் மற்ற நிருபங்களோடு ஒத்து போவதால் எபிரேயர் நிருபத்தையும் அவர்தான் எழுதியிருக்க கூடும் என்று நம்பப்படுகிறது. நான்காவது பிரிவானது யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா ஆகிய 7 புத்தகங்களை கொண்ட பொதுவான நிருபங்களாகும். இந்த நிருபங்கள் தனிப்பட்ட நபர்களுக்கென்றும் தனிப்பட்ட திருச்சபைகளுக்கென்றும் எழுதப்படாமல் பொதுவான திருச்சபைகளுக்கென்று எழுதப்பட்டது. ஐந்தாவது பிரிவானது வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை கொண்ட தீர்க்க தரிசன பகுதியாகும். இங்கு கடைசி காலங்களில் மக்கள் அனுபவிக்க போகிற பாடுகளை குறித்தும் நியாய தீர்ப்புகளை குறித்தும் விளக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தை குறித்த அநேக விளக்க உரைகள் இருந்தாலும் இதன் மைய கருப்பொருள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி காலங்களில் சாத்தானை மேற்கொண்டு உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்த மக்களுக்கென்று புதிய வானத்தையும் புதிய பூமியையும் ஆசீர்வாதமாக கொடுப்பார். ஆமேன். இப்பொழுது உங்களுக்கு புதிய ஏற்பாட்டை குறித்தும் ஒரு சிறிய அறிமுகம் கிடைத்திருக்கும். அடுத்ததாக இன்றைக்கு ஒரு வேதாகம வசனத்தை மனனம் செய்வோம். அவராலே அன்றி, இயேசுவாலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த உலகத்தில் நாம் இரட்சிப்படைவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. ஆகவே அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இரட்சிப்பை பெற்று அனுதினமும் பரிசுத்த வாழ்க்கை வாழுவோம். தேவன் தாமே அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.